குறித்து அமைச்சர் நேரு முத்துசாமி ஆகியோர் மற்ற கவுன்சிலர்கள் அனைவர் முன்னிலையிலும் காலப்பட்டி சாலையில் உள்ள ஒரு தனியார் அரங்கில் அனைவரையும் வரவழைத்து அறிவித்திருந்தார். 29வது வார்டைச் சேர்ந்த ரங்கநாயகியை அவர்கள் மேயர் வேட்பாளராக அறிவித்தார்கள். கட்சியில் சில சீனியர்கள் இதற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் ரங்கநாயகி இந்த மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து சில சலசலப்புகள் சீனியர்கள் மத்தியிலே இருந்தது. இந்த நிலையில் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் களைவதற்காக தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக 1 மணி நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் மாநகராட்சி அரங்கிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அரங்கில் அனைத்து கவுன்சிலர்களும் வரவழைக்கப்பட்டு அங்கு மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. திமுக கவுன்சிலர்கள் 73 பேர் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் அனைவருமே வரவழைக்கப்பட்டிருந்தனர். அதாவது நெல்லை மாநகராட்சி தேர்தலில் நேற்று நடந்த கடைசி நேர சலசலப்புகள் சிலவற்றையெல்லாம் பார்த்திருப்போம். கடைசி கட்டத்தில் திடீரென இன்னொருவரும் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் கட்சிக்கு எதிராக சிலர் வாக்களித்திருப்பதாக ஒரு சலசலப்பு எழுந்தது. இந்த நிலையில் அது போன்ற சலசலப்புகள் அனைத்தையும் தவிர்ப்பதற்காக முன்கூட்டிய அனைத்து கவுன்சிலர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த